ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வரவு உள்ள நாளாக அமையப்போகுது. வரவுனா எப்படி தெரியுங்களா? நீங்கள் கொடுத்த கடன் எல்லாமே இந்த நாள் சேரத்துக்கு உண்டான நாளாக அமையும். இதில் எல்லாமே சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. குறிப்பிட்ட உண்டான பணம் கை மேலே வருங்க, சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏதாச்சும் நீங்கள் கொடுத்த பணத்தை யாரா கொடுக்க வராங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மொத்தமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர பணத்தை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த வரவு வரதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் வெளியில் கடன் கொடுத்துருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த கடன் திருப்பி மீண்டு வராது. அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மீண்டு வருதுன்னா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கிறது புத்திசாலித்தனம். அதே போல் உங்களுடைய சகோதரர் கூட ரொம்ப வாக்குவாதம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த வாக்குவாதம் எதுவும் இல்லாமல் திருப்பியும் 2 பேரும் சேர்ந்து பேசி அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நாளாக அமைய போதுங்க. அதனால் உங்கள் சகோதரிடம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் எதிரிகள் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை போட்டி போட்டுட்டு உங்களோட சூழ்ச்சியோட எங்கே போனாலும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின எதிரிகள் எல்லாருமே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு உண்டான நாளாக அமைய போகுது. அதனால் அவங்க சரண்டர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஈகோவை அவங்கள்ட்ட காமிக்காதீங்க. சரண்டர் ஆகுறாங்களா, மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் டீல் வச்சுக்கிறதும் வேண்டான்றதும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். அது ஜாக்கிரதையாக பாருங்கள். எதிரிகள் உங்களிடம் சரண்டர் அடைந்தால் நீங்கள் அவங்களை மன்னிப்பது உத்தமம். பரிகாரம். திருவாடுதுறையில் இருக்கிற கதாயுத பைரவர் மனசார வேண்டிக்குங்க. அவர் தான் உங்களுக்கு பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய மன சிக்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தானாக தேடி சேரும். நீங்கள் போய் தேடி தான் போய் பிரச்சனை வாங்கணும்னு தேவையில்லை, அதுவாக உங்கள்கிட்ட ஒட்டிக்கும். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனசையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் கஷ்டம் ஒரு தீர்வாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கதாயுத பைரவர் தான் உங்களுக்கு அருள் புரிவார். அப்படி உங்களால் திருவாடுதுறைக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைரவரை போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி பைரவரை தரிசனம் பண்ணும்போது வெறும் கையோடு போகும்போது பேக்கரியிலேருந்து ப்ளம் கேக்
ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு போயிட்டு அதை பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பைரவருக்கு அது தானமாக பண்ணணும். தானம்ன்றது என்னென்ன, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ளம் கேக்கை வெளியில் இருக்கிற நாய்களுக்கு, அதாவது பைரவர்களுக்கு தானமாக தந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா 8 கால் பூச்சி சிலந்தி அந்த ஒரு ஒட்டடை மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வெளியில் வந்து நீங்களும் ஒரு சாதாரண மனிதனை போல் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆசை, பாசம், சுகம் எல்லாமே வந்து அந்த கதாயுத பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கனவு பலன்களும் பகுதியில் வந்து உங்கள் கனவில் எலும்புனா என்ன தெரியுங்களா? மனுஷ எலும்போ ஆடு மாடு எலும்போ எது இருந்தாலும் பரவாயில்ல, எலும்பு மாதிரி உங்களுக்கு ஒரு கனவுல வந்துருச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? பண வரவுன்னு அர்த்தம். இப்போ சில பேருக்கு வந்து மண்டை ஓடு வரும், சில பேருக்கு வந்து எலும்பு வரும். இங்கே வந்து மண்டை ஓடு சம்மந்தப்பட்டது கிடையாது, எலும்புன்றது ஒரு நாய் சாப்பிட்டுட்டு அந்த எலும்பை தூக்கி எங்கேயா போட்டிருந்தாலும் அந்த ஒரு கனவு வந்தாலும் சரி, அதுவும் கணக்கு தான். அதனால் வந்து உங்கள் கனவில் எலும்பு வந்தால் பண வரவு.